நண்பா தளபதி தொண்டர்கள் எல்லாத்துக்குமே வணக்கம். நம்ம தளபதி விஜய், அதாவது நம்ம முதலமைச்சர் விஜய்க்கு எதிராக பல நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க. பல அநீதி அப்படின்றதும் நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த பச்சோந்தி வைஷ்ணவ் இருக்கே, அது பண்ண ஒரு வேலைக்கு தான் வந்து இப்போ மொத்தம் சோசியல் மீடியாவும் ரவுண்டு கட்டி அடிச்சு ஐயோ அம்மான்னு அது ஒரு பக்கம் கதறிட்டு இருக்கு. ஸோ நேற்று முழுக்க நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, தளபதி விஜய்க்கு எதிரான நியூஸ் மட்டும் தான் வந்துட்டு இருக்கு. ஆட்சி சரியில்லை, அந்த ஊரில் அது சரியில்லை, இந்த ஊரில் இது சரியில்லைன்ட்டு வந்து படம் கொடுத்து நிறைய பேர்த்த வந்து பேச வச்சிருக்காங்க. இந்த மாதிரி வந்து மக்கள்கிட்ட அதை கொண்டு போனால் ஆட்சி சரி நடத்தல பாருங்க, திமுக தான் திரும்ப வரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேடுகட்ட நரேட்டிவை செட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நிறைய பணம் கொடுத்து இந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிறது இப்பதான் ஒன் பை ஒன்னா அம்பலம் ஆயிட்டு இருக்கு. இந்த பொய்ஸ்னேவி ஒரு வீடியோ வந்து பேசி வெளியிட்டு இருக்கு. அந்த வீடியோ முதல்ல பாருங்க. கோவையில 10 வயது சிறுமியை கொடூரமா கொலை செஞ்சிருக்கிற சம்பவம் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்தையும் பயப்பட வச்சு. மேடைக்கு மேடை பெண்களோட பாதுகாப்பை பத்தி வசனம் மட்டும் பேசினா போதா சிஎம் சார், நீங்க ஆட்சிக்கு வந்து இவ்வளவு நாள் ஆகியும் என்ன இனிஷியேட்டிவ் பாதுகாப்பு உறுதி செய்யறதுக்கு எடுத்து இப்ப நடந்த சம்பவத்துக்கு குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணிட்டீங்க, சரி ஓகே. ஆனா இனிமேல் இது மாதிரியான சம்பவங்கள் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை நீங்க எடுக்க போறீங்க? மாற்றம்னு உங்களை நம்பி உங்களுக்கு வாக்களிச்ச மக்கள் எல்லாருமே உங்க ஆட்சியில ஏமாற்றத்தை மட்டும்தான் இப்ப பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு வீடியோ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு தான் எல்லாரும் வந்து இந்த பொய்ஸ்னவி பச்சோந்தியை போட்டு வந்து புழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ எல்லாம் ஒரு ஆள், நீ எல்லாம் வந்து பேசுகிற அளவுக்கு இருந்துட்டு இருக்க என்ன? திமுக ஆட்சியில் இருக்கும்போது வந்து என்ன கிழிச்சிட்டு இருந்த? திமுகவில் வந்து நிறைய பாலியங்கள் கூட்டுறாங்க வந்து தினம் நடந்துட்டு இருந்துச்சு. அண்ணா யூனிவர்சிட்டி பெண் விஷயத்தில் என்ன வாயை திறந்த? சமீபத்தில் கூட கோயம்புத்தூரில் வந்து ஒரு பெண் வந்து கூட்டு பலாத்காரம் வந்து செய்யப்பட்டாங்க 4 பேரால். அப்போல்லாம் வந்து என்ன தமிழ்நாட்டில் இருந்தியா இல்லை எங்காவது கைலாசாக்கு போயிட்டியா அப்படின்னு வந்து எல்லாரும் வந்து இந்த பொய்ஸ்னவி போட்டு பொழந்துட்டு இருந்தாங்க. திமுக ஆட்சியில் நடந்த அவ்வளவு குற்றங்கள் நடந்துச்சு. அப்பெல்லாம் வந்து முட்டு கொடுத்துருந்த திமுக சொம்படிச்சிட்டு இருந்த. இன்னைக்கு தளபதி விஜய் ஆட்சிக்கு வந்து ஒரு 10 நாள் தான் ஆயிருக்கு. அதுக்குள்ளே வந்து தினமும் வந்து பேமெண்ட் வாங்கிட்டு தளபதி விஜய்க்கு எதிரான பதிவுகளா வந்து போட்டுட்டு இருக்க. உன்னுடைய நிஜ முகம் தெரிஞ்சு போச்சு பொய்ஸ்னவி, சீக்கிரம் நீயும் மாட்டுவ, உன்னையும் தூக்கி ஜூலி மாதிரி உள்ள வைப்பாங்க அப்படின்னு வந்து தளபதியோட தொண்டர்கள் வந்து இதனுடைய உண்மையான முகத்தை கிழிச்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க இந்த பொய்ஸ்னவி பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.